ஹலோ வீவர்ஸ், ஐயனார் துணையோட எபிசோட். சேரனை பார்த்துக்கணும்னு சொல்லி ஆளாளுக்கு வந்து டைமிங் வந்து பிரிச்சுக்கிறாங்க. இந்தந்த டைமிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. எல்லாம் ஏஞ்சிருவீங்களா, அப்புறம் தூங்குறேன்னு சொல்லிட்டு நல்லா கொறுக்க விட்டுட்டு தூங்க மாட்டீங்கல்ல? இல்லை அப்படியெல்லாம் தூங்க மாட்டோன்றாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்துக்கலாம் டைமிங்க்குன்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியன் விடிய முடிச்சுட்டு இருக்காங்க. எங்கே வந்து தான் அண்ணன் வந்து தூங்காமல் அன்னைக்காட்டம் வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு தூங்காமல் விடியவே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு, தூக்கம் இல்லாமல். ஆனால் இருந்தாலுமே தான் அண்ணனுக்காக பாண்டியன் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு தூக்கம் வரும். அப்புறம் வானதியை கால் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் கூட வந்து இவ தூங்கவே மாட்டாளாம், இப்படி நம்மளோட உசுரை எடுத்துட்டு இருக்காள், இவளை என்னப்பா பண்ணுறது அப்படின்றாங்க. நம்மளை நிம்மதியாக இருக்க விடாமல் போட்டு இப்படி ஒரு வழி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு செம கடுப்பாகிறாங்க. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நம்மளை இப்படி பாடாப்படுத்தி எடுக்கிறா அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து டைமிங் முடிஞ்சிருது. உடனே பல்லவனையும் பாண்டியனையும் எழுப்புறாங்க. ஆனால் 2 பேருமே எந்திரிக்கிறதுல எழுப்ப சொல்லிட்டு இப்படி கொறுக்க விட்டுட்டு தூங்குறாங்களே, எந்திரிங்கடா அப்படின்ட்டு எவ்வளவோ எழுப்புறாங்க. ஆனால் எழுறதே இல்லை. செம கடுப்பா எடுத்து பாண்டியனுக்கு, இப்படி எழுறி போட்டு இப்படி நல்லா கொறுக்க விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு கடுப்பாகிறாங்க. இப்போ என்ன பண்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு யோசிச்சு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. வேற வழியில காத்தால பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விடிய தூங்க முடிச்சுட்டு அப்புறமா பாதி நேரத்தில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு. அப்புறமா போயிட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன் எந்திரிச்சிட்டு என்ன இது பாண்டியனை காணணுவாங்க. அப்புறம் பார்த்தா பாண்டி அங்கே படுத்துட்டு இருப்பாங்க. பாண்டியா என்னடா ஆச்சு, எந்திரிடான்னுவாங்க. அப்புறமா பல்லவன் எந்திரிச்சிட்டு அண்ணனை காணணும் அப்படின்னுவாங்க. என்னது அண்ணனை காணுமா, அண்ணன் அப்படின்றாங்க. நான் இங்கே தாண்டா இருக்கேன்றாங்க. பயந்தே போயிட்டோன்னேன்னுவாங்க. பாண்டி இங்கே படுத்துட்டு இருக்கா, ஏன்ட்ட இங்கே படுத்துட்டு இருக்கா, எல்லாம் இது இவங்க தானே காரணம்ன்றாங்க. என்னாச்சுன்னு ஒன்னே அன்னைக்காட்ட நீ எங்க வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க, நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு நீங்க இந்த அளவுக்குலாம் பயப்பட வேண்டாண்டா அப்படின்னு நான் போயிட மாட்டேன்றாங்க. அப்படி என்னடா ஆயிடுச்சு, நான் வீட்டை விட்டு போற அளவுக்கு நீங்க தேவையில்லாம எனக்காக எதுவும் யோசிக்காதீங்கடா அப்படின்றாங்க. சேரனுடைய மாற்றத்தை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த டைம் பார்த்துக்கலாம்டா, பிரிச்சு படுத்துக்கலாம் இவங்களை அப்படின்னு பாண்டியன் கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேரன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு மகேஷோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தா இருந்துட்டு சோழனை பார்த்துட்டு இவங்க இதுக்கு சிரிக்கிறாங்க, உங்கள் அண்ணன் எங்கே உள்ளே இருக்காருன்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் உங்ககிட்ட வந்து கடைசியாக பேசுனாங்க. என்ன பேசுனாங்க, ஏன்னா அண்ணன் ஃபீல் பண்ணிட்டு ஏதாச்சும் வந்து யோசனையிலே இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அண்ணன் நார்மலாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒரு நைட்டுக்குள்ளே என்னாச்சு, நீங்கள் தானே அண்ணன்கிட்ட பேசுனீங்க, என்ன நடந்துச்சுன்னு வாங்க. அதுக்கப்புறம் சந்தாவும் சிரிக்கிறாங்க, நம்மளோட சேரனுடைய ஃப்ரெண்டுமே சிரிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு மகேஷ் கிட்ட கேட்குறாங்க. இல்லை அது வந்துட்டாங்க, என்னன்றதை ஓப்பனாக சொல்லுங்கள், இப்படி சிரிச்சுட்டு தான் எனக்கு என்ன தெரியும்னு சோழன் கேட்குறாங்க. அதுக்கு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நைட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் சிரிச்சாங்க, இவங்களும் சிரிச்சாங்க. நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. கேட்டாலும் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கே ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அப்போ அண்ணனுக்கும் அதாவது அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சேரனை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல நம்மளோட சோழன் சேரனையும் நம்மளுடைய சந்தாவையும் எப்படி சேர்த்து வைக்க போறாங்க. பல தடைகள் பல பிரச்சனைகள் வரப்போகுது. அது எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படித்தான் அண்ணனையும் சந்தாவையும் ஒன்று சேர்த்து வைக்க போறாங்க நம்மளுடைய சோழனும் நிலாவுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.